அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மனிதன் அடுத்தவர்களுடைய வெளி தோற்றத்தை, வெளி வாழ்க்கையை பார்க்கிறான். இறைவன் மனிதர்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற எண்ணங்களை அறிந்து கொள்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவியான பெண்ணானவள் அவருடைய பாதத்தில் தன்னுடைய கூந்தலால் துடைக்கிற நிகழ்வு வெளிப்படுத்துகிற பொழுது பரிசேயர்களும் மற்றவர்களும் அந்த பெண்ணுடைய விபச்சார வாழ்க்கையை பார்த்தார்கள் ஒழிய அவருடைய மனதை அவரும் உற்று நோக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீதிமான்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று சொன்னது போல இந்த பாவியான பெண்ணிற்கு வாழ்வு கொடுக்க வந்திருக்கிறார் என்பதை தன்னுடைய வார்த்தையின் வழியாக வெளிப்படுத்துகிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பிறரை பார்க்கின்ற பொழுது வெளிவேட வாழ்க்கையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோமா, அல்லது அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற காயங்களை, வருத்தங்களை, வேதனைகளை அறிந்து அவர்களுக்கு நாம் உறுதுணையாக ஆறுதலாக இருக்கின்றோமா என்று இந்த திருப்பலியிலே சிந்தித்து நாம் மன்றாடுவோம். மேலும் இந்த திருப்பலியானது அருள் தனது பிறந்த நாளை நினைவாக நிர்பாக்கிய பாவிகள் மனம் திரும்பவும், தனது பெற்றோர், சகோதர சகோதரிகள், மனைவி, மக்கள், பேர குழந்தைகள் உடல் உள்ள நலனுக்காகவும் திருச்சபையின் எல்லா அங்கத்தினர் விசுவாசிகளுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலுமாய் மரித்த அருட்சகோதரி கிளாராவுடைய ஆண்மலை மாற்றிக்காக அவருடைய குடும்பத்தார் இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கிறார்கள். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, ஆயரா வெளிப்புள்ள ஆயர்களாகவும் வீரமிகு மறை சாட்சியராகவும் புனிதர்களான கொர்நேலியு, சிப்ரியன் ஆகியோரை மக்களுக்கு அளித்தீரே. இவ்வாறு அவர்களுடைய பரிந்துரையால் நாங்கள் நம்பிக்கையில் உறுதியாய் நிலைத்து நிற்கவும் திரு அவையின் ஒற்றுமைக்காக ஈடுபாட்டுடன் உழைக்கவும் அருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உன் போதனையை பற்றியும் கருத்தாயிரு. இவ்வாறு செய்தால் நீயும் மீட்படைவாய், உனக்கு செவிசாய்ப்போரும் மீட்படைவர். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். பிரிவு 4, இறை வாக்குகள் 12 முதல் 16 முடிய. அன்புக்குரியவரே, நீ இளைஞனாயிருப்பதால் யாரும் உன்னை தாழ்வாக கருதாதிருக்கட்டும். பேச்சு, நடை, அன்பு, நடத்தை, நம்பிக்கை, தூய்மை ஆகியவற்றில் நீ விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாய் விளங்கு. நான் வரும் வரை விசுவாசிகளுக்கு மறைநூலை படித்து காட்டுவதிலும் அறிவுரை வழங்குவதிலும்
கற்பிப்பதிலும் கவனம் செலுத்து. இறைவாக்கு உரைத்து மூப்பர்கள் உன்மீது கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்கு அளிக்கப்பட்ட அருள் கொடையை குறித்து அக்கறையற்றவனாயிராது. இவை எல்லாவற்றிலும் கவனம் செலுத்து. இவைகளிலே ஈடுபட்டிரு. அப்பொழுது நீ அடைந்துள்ள வளர்ச்சி எல்லாருக்கும் தெளிவாகும். உன்னை பற்றியும் உன் போதனையை பற்றியும் கருத்தாயிரு. அவைகளில் நிலைத்திரு. இவ்வாறு செய்தால் நீயும் மீட்படைவாய், உனக்கு செவிசாய்ப்போரும் மீட்படைவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 111. பல்லவி. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. அவர்தம் ஆற்றல் மிகு செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. அவர்தம் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை. என்றென்றும் எக்காலமும் அவை நிலை மாறாதவை. உண்மையிலும் நீதியாலும் அவை உருவானவை. பல்லவி. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. தம் மக்களுக்கு அவர் மீட்பை அளித்தார். தம் உடன்படிக்கை என்றென்றும் நிலைக்குமாறு செய்தார். அவரது திருப்பெயர் தூயது, அஞ்சுதற்குரியது. பல்லவி. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. ஆண்டவர் பற்றிய அச்சமே ஞானத்தின் தொடக்கம். அவர்தம் கட்டளைகளை கடைபிடிப்போர் நல்லறிவுடையோர். அவரது புகழ் என்றென்றும் நிலைத்துள்ளது. பல்லவி. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. வாழ்த்துலி. அல்லேலூயா, அல்லேலூயா. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பரிசேயருள் ஒருவர் இயேசுவை தம்மோடு உண்பதற்கு அழைத்திருந்தார். அவரும் அந்த பரிசேயருடைய வீட்டிற்கு போய் பந்தியில் அமர்ந்தார். அந்நகரில் பாவியான பெண் ஒருவர் இருந்தார். இயேசு பரிசேயருடைய வீட்டில் உணவருந்த போகிறார் என்பது அவருக்கு தெரிய வந்தது. உடனே அவர் நறுமண தையலம் கொண்ட படிக சிமிழை கொண்டு வந்தார். இயேசுவுக்கு பின்னால் கால் மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார். அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளில் நறுமண தையலம் பூசினார். அவரை அழைத்த பரிசேயர் இதை கண்டு, இவர் ஓர் இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகிற இவள் யார், எத்தகையவள் என்று அறிந்திருப்பார். இவள் பாவியாயிற்று என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை பார்த்து, சீமோனே, நான் உமக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவர், போதகரை சொல்லும் என்றார். அப்பொழுது அவர் கடன் கொடுப்பவர் ஒருவரிடம் ஒருவர் 500 தெனாரியமும் மற்றவர் 50 தெனாரியமும் இருவர் கடன் பட்டிருந்தனர். கடனை தீர்க்க அவர்களால் முடியாமற் போகவே இருவர் கடனையும் அவர் தள்ளுபடி செய்துவிட்டார். இவர்களுள் யார் அவரிடம் மிகுந்த கடன் அன்பு செலுத்துவார் என்று கேட்டார். சீமோன் மறுமொழியாக, அதிக கடனை யாருக்கு தள்ளுபடி செய்தாரோ அவரை என நினைக்கிறேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் சொன்னது சரியே என்றார். பின்பு அப்பெண்ணின் பக்கம் அவர் திரும்பி சீமோனிடம், இவரை பார்த்தீரா? நான் உம்முடைய வீட்டிற்குள் வந்த பொழுது நீர் என் காலடிகளை கழுவ தண்ணீர் தரவில்லை. இவரோ தம் கண்ணீரால் என் காலடிகளை நனைத்து அவற்றை தமது கூந்தலால் துடைத்தார். நீர் எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை. இவரோ நான் உள்ளே வந்தது முதல் என் காலடிகளை ஓயாமல் முத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீர் எனது தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவரோ என் காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். ஆகவே நான் உமக்கு சொல்லுகிறேன்,
இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார். குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவார் என்றார். பின்பு அப்பெண்ணை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். பாவங்களையும் மன்னிக்கும் இவர் யார் என்று அவரோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அப்பெண்ணை நோக்கி, உமது நம்பிக்கை உம்மை மீட்டது, அமைதியுடன் செல்க என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார். கிறிஸ்தியேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நாம் வாழ்வு பெற வேண்டும். இந்த உலகத்தில் பிறந்த எந்த மதத்தை சார்ந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது யதார்த்தமான ஒரு இயற்கை. ஆனால் நாம் வாழ்ந்து முடிந்து இந்த மன்னகத்தை விட்டு மரிக்கின்ற பொழுது, இறந்த பிறகு நாம் கடவுளோடு ஐக்கியமாக வேண்டும் என்று ஆசை கொள்ளுகிறார்கள். அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நாம் என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னுடைய ஆன்மா இறைவனோடு குடிக்கொள்ள வேண்டும், என்னுடைய ஆன்மா அழிவை நோக்கி இருக்கக்கூடாது என்றுதான் நாம் அனைவரும் ஆசைப்படுகிறோம். ஆக நம்முடைய ஆசையை நிறைவேற்ற, நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற இந்த மண்ணுலகிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறக்கின்றார். கடவுளாக இருந்தவர் மனிதனாக பிறக்கின்றார். இவர் அவதாரம் எடுக்கவில்லை, ஒரு மாற்று உருவம் எடுக்கவில்லை, மனிதனாக இந்த மண்ணுலகிலே பிறந்தார். பிறந்தவர் தன்னுடைய கடவுள் தன்மையை மக்கள் மத்தியிலே ஒரு மாறுபட்ட வாழ்க்கை வாழ்ந்து காட்டவில்லை. நான் கடவுள், எனவே என்னுடைய வாழ்க்கை தரம் மாறுபட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. மாறாக மனிதர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களைப் போலவே தன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தார். இன்பங்கள், துன்பங்கள், சோதனைகள், ஏமாற்றங்கள், அவமானங்கள் இவை அனைத்தையும் சந்தித்துக் கொண்டே இருந்தார் வாழ்க்கையில. ஏனென்றால் மனிதர்கள் அன்றாட வாழ்க்கையிலே எப்படி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை வாழ்ந்து காட்டுவதற்காகவும், எப்படி வாழக்கூடாது என்பதை வெளிப்படுத்துவதற்காகவும் இந்த மண்ணுலகிலே மனிதனாகத்தான் அவர் உருவெடுத்தார் என்பதை நாம் காணுகின்றோம். அப்படி அவர் இந்த மண்ணுலகினுடைய பயணத்தினுடைய உள்நோக்கம், காரணம் என்ன என்பதை வேதத்திலே நாம் பார்க்கிற பொழுது, நம் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். பாவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றுதான் அவர் வந்தார். எனவே அவர் இந்த மண்ணுலகிலே வந்து நம் பாவங்களை மன்னிக்கக்கூடிய அந்த அற்புதமான இறைத்தன்மையை வெளிப்படுத்தி, இந்த மண்ணுலகில் இருக்கின்ற நீங்களும் நானும் இறைவன் என்னுடைய பாவத்தை மன்னிப்பது போல நான் அடுத்தவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்தி காட்டினார். நீ உன்னை எந்த அளவிற்கு அன்பு செய்கிறாயோ, உனக்கு எல்லாம் தேவை என்று நீர் எப்படி ஆசை கொள்ளுகிறாயோ, அதுபோல உனக்கு அடுத்திருப்பவர்கள், உன் குடும்பத்தில் இருப்பவர்கள், அவர்களையும் நீர் அன்பு செய்ய வேண்டும். உனக்கு அன்றாட உணவு தேவை என்று நீர் எந்த அளவிற்கு ஆசை கொள்கிறாயோ, அதே போல அடுத்திருப்பவர்கள், உன் வீட்டில் அருகில் இருக்கிறவர்கள், உனக்கு எதிராக இருக்கிறவர்கள், உன்னுடைய துரோகிகள், உனக்கு தவறு செய்கிறவர்கள், உனக்கு பகைவர்களாக இருக்கிறவர்கள், இவர்கள் அனைவருக்கும் தினமும் அவர்களுக்கு உணவு வேண்டும் என்று நீர் எண்ணம் கொள்ள வேண்டும். நான் மட்டும் வாழ்ந்தால் போதாது, அடுத்தவர்கள் வாழ வேண்டும் என்ற எண்ணமும் உனக்கு இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய 3 ஆண்டுகள் பணி வாழ்விலை வெளிப்படுத்தினார். இதுவும் எதை குறிக்கிறது என்றால், அன்பின் வழியாக அடுத்தவருடைய பாவங்களை மன்னிக்க முடியும் என்பதை இயேசு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். பிரியமான அன்பின் தேவிகளை, அந்த பிள்ளைகளை, அந்த வரிசையில் தான் இந்த நற்செய்தி வாசகம் உங்களுக்கும் எனக்கும் ஆழமான ஒரு சிந்தனை கொடுக்கிறது. பரிசேயன் ஒருவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவனுடைய வீட்டிற்கு அழைப்பு கொடுக்கிறான் உணவு அருந்துவதற்காக. இன்றைய காலகட்டங்களில் கூட நீங்களும் நானும் பார்க்கிறோம், சமுதாயத்திலே ஒரு உயர்ந்தவனாக மற்றவர்கள் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தால், அந்த சமுதாயத்தில் இருக்கிறவர்கள் அந்த மனிதனை அழைத்து தங்களுடைய இல்லத்திலே உணவு கொடுப்பது வழக்கமாக நாம் காணுகிறோம். ஏனென்றால் ஒரு நல்ல மனிதனுக்கு ஒருவேளை உணவு கொடுத்தோம் என்றும்
சமுதாயத்தில் தெரிந்த மனிதனோடு நான் உறவு கொள்வதிலே எனக்கு பெருமையாக இருக்கிறது என்பதும் ஒரு நடைமுறை வாழ்க்கை. அந்த வரிசையில் பரிசேயன் ஒருவன் இயேசுவை அழைக்கிறான். இயேசு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சமுதாயத்திலே ஒரு பெரிய மனிதனாக காணப்பட்டான். அனைவருடைய தேவைகளை நிறைவேற்றுபவராக இருந்தார். உள்ளத்தின் ஆழத்திலே வலி இருந்தவர்கள், உடலிலே நோய்கள் இருந்தவர்கள், சாத்தானின் பிடிகளிலே பாவ கட்டுகள் இருந்தவர்கள் அனைவருக்கும் வாழ்வு கொடுத்து கொண்டிருந்தார் என்பதை அனைவரும் அறிந்து வைத்தார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு மாமனிதனை என்னுடைய வீட்டிற்கு அழைத்து நான் உணவு கொடுப்பது சரியான தருணமே, நானும் இந்த சமுதாயத்தில் உயர்ந்தவனாக காணப்படுகிறேன் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த பரிசேயன் அழைக்கிறான் இயேசுவை தன்னுடைய இல்லத்திலே. ஆனால் அழைத்தவன் தன்னுடைய கடமையை சரியாக செய்யவில்லை. இயேசுவை அழைத்தவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய கடமையை சரியாக செய்யவில்லை. அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகிறார். தன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக வெளிப்படுத்துகிறார். அதாவது, சீமோனே, இவரை பார்த்தீரா? நீரும் உன்னுடைய வாழ்க்கை தரத்தை பார்த்தீரா? நீர் என்னுடைய வீட்டிற்கு அழைக்கின்ற பொழுது என் காலடிகளை கழுவுவதற்கு தண்ணீர் கொடுக்கவில்லை. ஆனால் இந்த பெண்மணியானவளோ நான் வந்தது முதல் என்னுடைய காலடிகளை அவளுடைய கண்ணீரால் துடைத்து கொண்டிருக்கிறார். நீர் எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை, ஆனால் அந்த பெண்ணானவள் என் பாதத்திற்கு முத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறாள். நீரோ என்னுடைய தலையில் எண்ணெய் பூசவில்லை, ஆனால் அவளோ என்னுடைய காலடிகளுக்கு நறுமண தைலத்தை பூசிக்கொண்டே இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இது எதை குறிக்கிறது என்றால், ஒரு பரிசேயன் சாதாரணமாக யூத சமுதாயத்தின்படி, பாலஸ்தீனுடைய நடைமுறைப்படி ஒருவரை வீட்டிற்கு அழைக்கின்ற பொழுது, அவரை வீட்டிற்கு உள்ளே அழைக்கின்ற பொழுது அவருடைய கால்களை பாதங்களை கழுவதற்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும். இது பரிசேயர்கள் நடைமுறையில் செய்யக்கூடிய கடமை. புதியதாக ஒரு விருந்தினர் வருகிறார்கள் என்றால் அவர்கள் வெளியிலிருந்து உள்ளே வருகின்ற பொழுது காலடிகளை கழட்டி விடுவதற்கு ஒரு இடமாகவும் அவருடைய பாதங்களை கழுவதற்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, விருந்தினர்களை அழைக்கின்ற பொழுது, உள்ளே வருகின்ற பொழுது அவர்களுக்கு முத்தம் கொடுக்க வேண்டும், அன்பின் முத்தத்தை கொடுக்க வேண்டும். மூன்றாவது, அவருடைய தலையிலே சிறியதாக எண்ணெய் வைத்து அவர்களை ஏற்றுக்கொள்வதனுடைய அடையாளத்தை காட்டுகிறது. இந்த மூன்று காரியங்களையுமே இந்த பரிசேயன் செய்யவில்லை. அவனுடைய கடமையை அவன் செய்ய மறந்து விட்டான். ஏன் மறந்தான் என்பதை இந்த நற்செய்தி வாசகம் தெளிவாக சொல்லுகிறது. ஏன் மறந்தான் என்றால், அவனுடைய வீட்டிற்குள் அழையாத விருந்தாளியாக ஒருவள் வந்தாள். அவள் யார் என்றால், ஒரு விபச்சாரி. தன்னுடைய வாழ்க்கையை அன்றாட வாழ்ந்து கொண்டிருப்பதற்காகவும், ஒருவேளை வயிற்றை அவள் உணவு வழியாக கழுவு கொள்வதற்காகவும் அவளுக்கு தெரிந்த அந்த விபச்சார தொழிலை செய்தாள். தவறுதான், இருந்தாலும் அவள் அந்த பாவ வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டு விட்டாள். கால சூழ்நிலையில் அவள் தள்ளப்பட்டு விட்டதால் அவள் விபச்சார வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவள் வாழ்ந்து கொண்டிருந்தவள் இயேசு வருகிறார் என்று தெரிந்தவுடனே அந்த மனிதனுடைய பாதத்தை கழுவினாலாவது என்னுடைய பாவங்கள் கழுவப்படும் என்ற எண்ணத்தோடு, ஆசையோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு அழையாத விருந்தியாக இயேசுவினுடைய பாதத்தில் அருகிலே வந்து தன் கண்ணீரினால் அவள் இயேசுவின் பாதத்தை நனைத்தாள். நறுமண தைலத்தை இயேசுவின் பாதத்திலே பூசினாள். பெண்களுக்கு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய கூந்தலினால் இயேசுவின் பாதத்தை துடைக்க ஆரம்பித்தாள். இந்த நிகழ்வுகளைத்தான் இந்த பரிசேயன் பார்க்கிறான். தன் கடமையை செய்யாமல் அடுத்தவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றான். வெளி அடையாளமான அந்த வாழ்க்கையை பார்த்தான். எனவே இயேசுவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முழுவதுமாக செய்ய மறந்து விட்டான். எனவேதான் இயேசு அற்புதமாக சொல்லுகிறார், நீர் உன்னுடைய கடமைகளை செய்யாமல் அடுத்தவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதையே நீர் பார்த்து கொண்டிருக்கிறாய். எனவேதான் உன் கடமைகளை செய்யாமல் அடுத்தவர்களை பார்த்ததினால் நீர் ஆண்டவருடைய முன்னிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லுகிறார். பிரியமான எனது தேவ பிள்ளைகளே, பல நேரங்களிலே நீங்களும் நானும் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என் வாழ்க்கையை, நான் செய்து கொண்டிருக்கின்ற தவறான வாழ்க்கையை, சிந்தனைகளை மறைப்பதற்காக எனக்கு முன்னிருக்கின்ற, எனக்கு அடுத்திருக்கின்ற, எனக்கு தெரியாதவர்கள், தெரிந்தவர்கள், எனக்கு துரோகம் செய்தவர்கள், அவர்களுடைய பாவ வாழ்க்கை, அவர்கள் நடைமுறையை அடுத்தவர்கள் முன்னிலையிலே எடுத்து கடைபிடித்து போட்டு கொண்டிருக்கின்றோம். அவர்கள் இப்படி வாழ்கிறார்கள், இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இப்படி இருக்கிறார்கள் என்று கடைபிடித்து அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை மூடி மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி மூடி மறைத்து வாழ்வதனால்
நாம் பாவிகளாகவே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் இயேசு சொல்லுகிறார், நான் நீதிமான்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று. ஒரு நகைச்சுவை செய்தியாக இவ்வாறு சொல்லுவார்கள். ஒரு சமுதாயத்திலே ஒரு குருவானவர் சன்னியாசி இருந்தாராம். அவருடைய வீட்டிற்கு முன்னாலே ஒரு விபச்சாரி வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஒவ்வொரு நாளும் அந்த விபச்சாரி வீட்டிற்கு ஒரு மனிதன் சென்று வருவது நடைமுறையாக இருந்தது. ஒவ்வொரு முறையும் அவருடைய வீட்டிற்கு ஒரு மனிதன் சென்று வருவதை இந்த சன்னியாசி பார்த்து கொண்டே இருந்து ஒவ்வொரு நாளும் தன் வீட்டிற்கு முன்னாக ஒரு மனிதன் உள்ளே சென்றால் ஒரு கல்லை அடுக்குவாராம். இவ்வாறாக கல்லை அடுக்கி அடுக்கி அவருடைய வீட்டிற்கு முன்னாக ஒரு மலையாக வந்துவிட்டது. சன்னியாசியும் இறந்தாராம், இந்த விபச்சாரியும் இறந்தாள். ஆனால் இறப்பதற்கு முன்னதாக இந்த சன்னியாசி அந்த பெண்ணை அழைத்து, நீர் இப்படிப்பட்ட பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, உன் உடலை விற்று உன்னுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறாயே, ஆண்டவர் உன்னை மன்னிக்க மாட்டார் என்று அவளை ஏளனமாக பேசினார். அவளும் அழுது கொண்டே வேதனையோடு தன் இல்லம் சென்றிருக்கிறார். காலப்போக்கில் இருவரும் இறந்தார்கள். இறந்த பிறகு இருவரும் மேலே சென்றார்கள். ஒருவர் விண்ணகத்திற்கு சென்றார், இன்னொருவர் நரகத்திற்கு சென்றார். நரகத்திற்கு சென்றவர் அழுது புலம்புகிறார் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நான் இந்த மண்ணுலகிலே சன்னியாசியாக வாழ்ந்து கொண்டிருந்தேனே, உம்முடைய வார்த்தையை மக்களுக்கு போதித்துக் கொண்டிருந்தேனே, என்னை நரகத்திலும் உடலை விற்று வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பெண்மணிக்கு நீர் விண்ணகத்தையும் கொடுத்திருக்கிறீரே என்று இந்த சன்னியாசி கேட்டாராம். அதற்கு கடவுள் இவ்வாறு சொல்லி இருக்கிறார், நீர் சன்னியாசியாக வாழ்ந்தது உண்மைதான், என்னுடைய வார்த்தையை போதித்தது உண்மைதான், ஆனால் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே அந்த விபச்சாரியை நோக்கியதாகத்தான் இருந்தது. அவள் வீட்டிற்குள் ஒவ்வொரு முறையும் ஆண்கள் செல்லுகின்ற பொழுதெல்லாம் அவர்கள் எப்படி வாழ்ந்திருப்பார்கள், அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்ற உன்னுடைய தவறான சிந்தனைகள் இருந்தது. அதனுடைய கருத்து தான் உன்னுடைய வீட்டிற்கு முன்னே ஒரு பெரிய மலையை உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த பெண்ணானவள் தன்னுடைய விபச்சார வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஒவ்வொரு நாளும் அழுது அழுது தன்னுடைய பாவத்திற்காக என்னிடம் மன்னிப்பை கேட்டுக் கொண்டிருந்தான். இந்த தவறான வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்து விட்டேனே, ஆண்டவரே எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காதா என்று ஒவ்வொரு நாளும் தனக்குள் அழுது அழுது தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டிருந்தாள். அவள் பாவத்தை அறிக்கையிட்டாள், நீ பாவத்தை வளர்த்து கொண்டாய். பார்வையில், மக்கள் பார்வையில் சன்னியாசியாக இருந்தால், ஆனால் உன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக அடுத்தவர்கள் குறையை கண்டுபிடிப்பதாகவே இருந்தது. எனவேதான் நீ நரகத்திற்கு வந்திருக்கிறாய், அவள் விண்ணகத்திற்கு வந்திருக்கிறார் என்று சொன்னாராம். ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? பிறரை பார்த்து பிறரை தவறாக நாம் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றோமா? அல்லது நீங்களும் நானும் செய்கின்ற தவறான வார்த்தை, தவறான செயல்பாடுகளை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோமா? உண்மையிலே சொல்ல வேண்டும் என்றால், நீங்களும் நானும் தனிப்பட்ட விதத்தில் செய்கின்ற தவறுகள் எனக்கும் என் இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும், அடுத்தவர்களுக்கு தெரியாது. எனவே நான் செய்த தவற்றை பிறருடைய வாழ்க்கையின் முன்னிலையிலே மறைக்க முடியும், ஆனால் தேவனுடைய முன்னிலையில் மறைக்க முடியாது. இந்த திருப்பலி உங்களுக்கும் எனக்கும் அழைப்பு கொடுக்கிறது. என் தவறுகளை உணர்வோம், அதற்காக மனமருந்துவோம், ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை பெற்று இந்த திருப்பலியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான ரசத்தை உமக்கு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.
சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை மறை சாட்சியான புனிதர்களுடைய பாடுகளின் நினைவாக உம் மக்களின் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. இவை கொர்நேலியு, சிப்ரியன் என்ன புனிதர்களுக்கு துன்புறுத்தலின் பொழுது மனவலிமை அளித்தது போல எங்களுக்கும் எதிர்ப்புகளுக்கும் நடுவில் நிலையான மனதிடனை அளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியர்களான புனித கொர்நேலியு, சிப்ரியான் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புக்கு மிக்க உம் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையை நீரிலிருந்தும் அழைத்து கொண்ட அருட்சகோதரி கிளாரா என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கொண்டு திருமகோளில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார், இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற மறைசாட்சியான கொர்நேலியு, சிப்ரியான் மற்றும் இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமுருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றிலும் அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, இத்திருவிருந்தில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். மறைசாட்சியரான கொர்நேலி, சிப்ரியன் என புனிதர்களின் எடுத்துக்காட்டுகளை பின்பற்றி நாங்களும் ஆவியாரின் வல்லமையினால் உறுதி பெற்று நற்செய்தியின் உண்மைக்கு சான்று பகர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன்,
தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு வாழ்க, வாழ்க, வாழ்க.